வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தமிழக முதலமைச்சராக இருக்கிறவரும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரும் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியாது. அந்த சிஏஏவை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டோம், காலடி வைக்க விட மாட்டோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் அந்த சட்டத்துக்குமே எந்த சம்மந்தமுமே இல்லை. இந்த சட்டம் சொல்வது என்னன்ற அடிப்படை அறிவில்லாமல் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்ற போது எப்படி இவங்கெல்லாம் ஒரு தலைவர்களாக நாட்டில் நடமாடிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி தலைமையின் கீழே தான் தமிழ்நாடு இருக்கணுமா அப்படின்னு ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் ஒரு காலத்தில் இந்தியாவை இருந்த இடங்கள் தான். அந்த சட்டம் என்ன சொல்லுது? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய 3 நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமியர்கள் அங்கே பெரும்பான்மையினர், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும், அவர் ஹிந்துயிசம், சீக்கிசம், ஜெயினிசம், புத்திசம், கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணவர் கூட அங்கே அவர் சிறுபான்மையினர் தான். அந்த நாடுகளுடைய சட்டத்தின்படி அவங்களுக்கு மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கொடுக்குற அளவுக்கு சலுகைகள்லாம் கொடுக்கப்படுறதில்லை. அவ்வளோயும் நிம்மதியாக வாழவே விடுறதில்லை. அங்கு இந்துக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் வெளியே தெரியாத வண்ணம் செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படுது. அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் இடிக்கப்படுது. இந்துக்களுடைய பெண்கள் கடத்தி வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து இஸ்லாமியராக மதம் மாற்றப்படுகிறார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இந்து ஆண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இதெல்லாம் அநியாயத்தின் உச்சகட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில லட்சம் பேர் இந்துக்கள் அந்த நாடுகளில் சிக்கி கொண்டதுனால அவர்கள் செல்வதற்கு இடமின்றி இருந்தாங்க. பாஸ்போர்ட் படி அவங்க ஒரு பாகிஸ்தானி, ஆனால் அவங்க இந்துவாக இருக்கிறதுனால பாகிஸ்தான்லேயும் மனித உரிமை இல்லாமல் இருக்காங்க. இப்போ அவங்க எங்கே தான் போவாங்க? அதற்காக தான் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி தாயுள்ளத்தோட சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கும், கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே வந்து குடியுரிமை வாங்கியிருக்கலாம். இது இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு கூட புரியாதா? ஏன்னா திமுக ஆட்சியை நாங்கள் போட்ட பிச்சைன்னு ஒரு பேராயர் மேடையில் பேசினார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய இந்த சட்டத்தை திமுக எதிர்க்கும்போது இவர்கள் அதற்கு எதிர் கேள்வி கேட்க வேண்டியது கட்டாயம் தானே. அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாஜக கண்மூடித்தனமாகவே எதிர்ப்பீங்க. உங்களுடைய அரசியல் இவ்வளோ தானே? கன்னியாகுமரியில் ஒரு எம்பி வரணுங்கிற அளவுக்கு மட்டும்தான் உங்களுடைய அரசியலாக? பாகிஸ்தானில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவருக்கும் இந்தியாவில் மறுவாழ்வு கிடைக்கணுங்கிறது உங்களுடைய எண்ணமாக இல்லைன்னா என்ன மாதிரியான கிறிஸ்தவர்கள் நீங்கள்? இந்துக்களுக்கு தெரியுது தங்களுடைய சகோதரர்கள் பாகிஸ்தானில் சிக்கியிருக்காங்க, அவங்க வரட்டும் அப்படின்னு. மக்களை குழப்புவதற்காக இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரிந்தும் புரியாத மாதிரி நடிக்கக்கூடிய அற்பத்தனமான அரசியல்வாதிகளை கொண்டிருக்கிற தமிழ்நாடு இது போன்ற ஏமாற்று பொய்யர்களை மறுபடியும் ஆட்சியில் உட்கார வைக்க போகிறதில்ல. ஒரு சட்டம் என்ன சொல்லுதுங்கிற அடிப்படை கூட மக்களுக்கு தெரிய விடாமல் செய்து பொய்யா இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினரை நசுக்குது இந்த பாஜகன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக, அதிமுக கட்சிகள் வரும் தேர்தலில் படுதோல்வி அடையணும்னு விருப்பப்படுறேன். அதுக்கு மக்களாகிய நீங்கள் சரியான கட்சியான பாஜகவுக்கு ஓட்டுகளை போட்டு ஆட்சியில் அமர்த்தணும். மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் 3வது முறை பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. எதிர்த்து அரசியல் செய்ய கூட்டணியே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நிலவுது. எதிர்கட்சி கூட்டணியிலேருந்து எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஆகவே அவருடைய கரங்களை பலப்படுத்தும் விதமாக தமிழகத்திலிருந்து சில பல எம்பிக்களை அனுப்ப மக்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.